ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நகைகளை வந்து நாங்கள் அடமானம் வச்சுருக்கோம். அந்த அடமானத்தில் இருக்கிற நகைகளை திருப்புறத்துக்கு எங்களுக்கு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அடமானத்தில் நாங்கள் வச்சுருக்க நகைகளை திருப்புறத்துக்கு என்ன மாதிரியான ஐடியாஸை வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கும்போது அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அடமானத்தில் உள்ள நகைகளை மீட்க இப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். என்ன மாதிரியான பிளானை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய அடமானத்தில் இருக்கக்கூடிய நகைகளை இழக்காமல் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கடன்கள் இருக்குது, அதாவது அடமானத்தில் உங்களுடைய நகைகள் வந்து இருக்குது அப்படின்னா, அந்த கடன்கள் வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். என்ன கடன் இருக்கோ அந்த கடன்களை கண்டிப்பாக வரிசைப்படுத்துங்க. எதுக்காக அப்படின்னா, அப்போ தான் நம்ம வந்து மொத்தமாக எவ்வளோ கடன் வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறதுக்காக. அதாவது நகைக்கான கடனாக இருக்கலாம், இல்லை கைமாத்தா வாங்கியிருக்க கடனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் லோன்ஸ் எடுத்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறத கண்டிப்பாக வந்து வரிசைப்படுத்தி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து எவ்வளோ கடனில் இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு. அதனால் கண்டிப்பாக அதை வந்து வரிசைப்படுத்திடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கும், சிலருக்கு இல்லாமலும் இருக்கும். கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சனிக்கிழமை புதன்கிழமை கண்டிப்பாக வந்து நகைகளை அடகு வைக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி வைக்கும் பொழுது எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, வைக்கும் பொழுது அந்த நகைகளை திருப்புவதற்கான வாய்ப்புகள் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையினால தான் நான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நம்பிக்கை இருக்கவங்க கண்டிப்பாக இந்த நாட்களில் அடகு வைக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ எமர்ஜென்சி அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து நகைகளை வந்து அடகு வைக்கிறோம். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் நம்ம வந்து நகைகளை வந்து அடகு வைப்பாங்க. பட் எமர்ஜென்சிக்காக நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்கில் தான் வைக்கணும். பேங்க்கில் வச்சா மட்டும்தான் அது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் ரொம்ப ரொம்ப வட்டி வந்து குறைவு. ஏன்னா பைசா கணக்கில் வந்து வட்டி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேங்க் மட்டும்தான். நீங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய அடகு கடையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரூ. 2 5, அதுக்கப்புறம் லோக்கலில் இன்னும் போனீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான வட்டிகள் வந்து கட்ட வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்ம வந்து கட்ட முடியாமல் திணறுவோம். அதனால எமர்ஜென்சிக்கு நீங்கள் வந்து வைக்கிறதுனால கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா, பக்கத்தில் இருக்கிற பேங்க், ஏதோ ஒரு பேங்க்கில் கண்டிப்பாக நீங்கள் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை ஏற்கனவே நாங்கள் வந்து லோக்கல் கடையில் நாங்கள் வச்சுருக்கிறோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த நகையை திருப்பி பேங்க்கில் வைக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. ஏன்னா பேங்க்குக்கும் அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 70 பைசா, 70 பைசாயிலிருந்து ரூ. 1 தான் வந்து நகை வந்து பேங்க்கில் வட்டிக்கு கிடைக்கிது. பட்டு நீங்கள் வந்து லோக்கலில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ரூ. 3 வட்டியிலிருந்து ரூ. 7 வட்டி வரைக்கும் வாங்குறதா வந்து நான் விசாரித்த வரைக்கும் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது வந்து நீங்கள் நகைகளை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா திருப்ப முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நீங்கள் வைங்க ஃபஸ்ட்டு. அதுதான் வந்து நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணோம்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு வந்து தொடர்ந்து நடக்கும். அதனால நம்மளால திருப்ப முடியுங்கிற எண்ணம் வந்து நம்மளுக்கு முதல்ல வரணும். இந்த விஷயங்களை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. நகைகள் உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். இப்போ வந்து திருப்புவதற்கு என்ன வழிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து இதில் வந்து ஒரு 3 வழிகளை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதம் இப்போ வந்து ஒரு அடகு வந்து ஒரு ₹1,00,000 நான் அடகு வச்சிருக்கேன் அப்படின்னா என் கையில் வந்து மாதம் ஒரு ₹1000 இருக்குது, இல்லது ₹2000 இருக்குது, அல்லது ₹3000 என்னால் கட்ட முடியும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, வட்டி ப்ளஸ் அசல் 2க்கும் சேர்த்து நான் ஒரு ₹1000 கட்டினேன்னா, இப்போ வந்து நான் ₹1,00,000 கட்டியிருக்கிறதுல வட்டியோடு சேர்த்து ₹1,08,000 இருக்குன்னா நான் ₹1000 கட்டின உடனே ₹1,07,000 மாறிடும். அப்போ 1,07,000க்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்தது பணம் கட்ட போகிறேன். இப்போ ₹1,07,000 நான் இன்னொரு ₹1000 கூடுதலாக கட்டினேன்னா ₹1,06,000 மாறிடும். அப்போது நம்மளுக்கு வட்டியும் குறையும், நம்மளுக்கு அசலும் குறையும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் இதுதான். இந்த வழியை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். கையில் வந்து எனக்கு ₹1000 இருந்தாலும் சரி, ₹5000 இருந்தாலும் சரி, உடனே வந்து திருப்புறத்துக்கு முயற்சி பண்ணும் பொழுது இதை தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து ஃபாலோ பண்ணுறேன். அப்போ திருப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா வட்டியும் அசலும் குறைஞ்சி நம்மளுக்கு வந்து அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். திருப்புறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது 2வது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால் மாதம் எதுவுமே கட்ட முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா, வருஷ கடைசியில் அசல் வட்டி 2மே சேர்த்து பணமாக சேர்த்து வச்சுருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பணும். இப்போ ₹1,08,000 வருது அப்படின்னா அந்த ₹1,08,000 எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்து நீங்கள் சேமித்து அசல் ப்ளஸ் வட்டி 2யும் கொடுத்து திருப்புறத்துக்கு முயற்சி பண்ணலாம். இதுதான் 2வது வகை. கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அசலையும் வட்டியும் கட்டி திருப்புறேன்னா, எந்த நகை வந்து குறைவான அமௌண்ட்டுக்கு வச்சுருக்கனோ அதை
அதை வந்து முதல்ல திருப்பிடுவேன். அப்புறமா வந்து அதிகமான அமௌண்ட்டை சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்போ வந்து இப்போ ஒரு 4 நகைக்கடன் இருக்குது அப்படின்னா, ஒரு நகைக்கடனை நான் வந்து முடிச்சுட்டேன்னா, கண்டிப்பாக மீதி 2 தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, கண்டிப்பாக அதை வந்து வாங்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து ரூ. 1,00,000க்கு நான் நகை வச்சுருக்கேன். 1 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நகையோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆனதில் நம்ம ஏற்கனவே வச்சிருக்க நகைக்கே இன்னும் கூடுதலான அமௌண்ட் வந்து அவங்க குடுக்குறாங்க. அப்போ அந்த கூடுதலான அமௌண்ட்டு குடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 4 நகைகள் சேர்த்து நான் ரூ. 1,00,000க்கு வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த நகைகள்ல 3 நகைகளுக்கே அன்னைக்கு ரேட்டுக்கு ரூ. 1,00,000 கிடைக்குதுன்னா, மீதம் ஒரு நகை இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு நகையை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துரலாம். இதை வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அதையுமே நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நம்மளால முழுமையா கட்ட முடியல. 4 நகையில 1 நம்மளுக்கு வீட்டுக்கு வந்துருச்சுன்னா, மீதி 3 தான் இருக்கும். திரும்பவும் ட்ரை பண்ணி இன்னொரு நகையை வீட்டுக்கு கொண்டு வரது. இதையுமே வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது 2வது டிப்பு. அடுத்தது 3வது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி 1000, 500ம் கட்ட முடியல, அசல் வட்டியும் குடுத்து உங்களால திருப்ப முடியல அப்படின்னா, வருஷ கடைசியில வட்டி மட்டும் இருக்கு இல்லைங்களா? அந்த வட்டிய மட்டும் நீங்க எப்பல்லாம் உங்களால எப்ப வரைக்கும் திருப்ப முடியாதோ, அது வரைக்கும் வட்டிய மட்டும் கட்டி என்ன பண்ணலாம்? திருப்பி வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து பேங்க் மட்டும் குடுக்குறாங்க. அதனால இத வந்து நீங்க பண்ணலாம். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மாற்றி புதுப்பித்து வைக்கிதல் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இதையுமே நீங்க பண்ணலாம். ஏன்னா, நகையோட விலை வந்து நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்கும்போது, நம்மளுடைய கையில இருக்கக்கூடிய நகைய விட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணுங்க. இந்த 3 வழிகள்ல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து ஈஸியா இருக்கு அல்லது உங்களால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இத பண்ணுங்க. நான் வந்து இந்த 3 வகையிலயும் ஒண்ணு ஒண்ணா பண்ணி தான் நான் வந்து என்னுடைய நகைக்கடன வந்து அடைச்சிட்டுருக்கேன். அதேமாரி நகைகள திருப்பிக்கிட்டும் இருக்கேன். இது வந்து எல்லாராலயும் பண்ணக்கூடிய வழிகள் தான். கண்டிப்பா இத வந்து ட்ரை பண்ணுங்க. இப்ப இந்த வழிகள்ல நீங்க திருப்பணும் அப்படின்னா, என்னென்ன மாதிரியான டிப்ஸ நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வருமானத்திலிருந்து கண்டிப்பா 20% வந்து ஒதுக்குங்க. ஏன்னா நகை கடன் இருக்கு, இல்லது வேற ஒரு கடன் இருக்கு. எந்த கடனா இருந்தாலும் உங்க வருமானத்திலிருந்து 20% வந்து கண்டிப்பா ஒதுக்கிருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து கடன வந்து திருப்ப முடியல அப்படிங்கிற ஆப்ஷனே வந்து அ இருக்கவே இருக்காது. அதாவது இப்ப வந்து வருமானம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ரூ. 20,000 இருக்கு அப்படின்னா, அந்த 20,000க்கு கண்டிப்பா பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட் போடும்போது ரூ. 4,000லேருந்து ரூ. 5,000 பார்த்தீங்கன்னா, கடனுக்காக அப்படின்னு சொல்லி ஒதுக்கி ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. மீதி இருக்கிற பணத்த நீங்க பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால நகைகளா இருக்கலாம், வேற கடன்களா இருக்கலாம். கண்டிப்பா அதை வந்து திருப்ப முடியும், செய்யவும் திருப்பி அடைக்கவும் முடியும். அதுவும் இல்லாம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பா எவ்வளோ நகை கடன் இருக்கு, அல்லது எவ்வளோ கடன் இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. தெரியப்படுத்தினா தான் அவங்களும் அத புரிஞ்சுகிட்டு, அவங்களுடைய தேவைகள கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இதையும் வந்து தவறாமல் பண்ணுங்க. அடுத்தது வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களோட ஷேர் பண்றது பார்த்தீங்கன்னா, இப்ப ரூ. 1,00,000 உங்களுக்கு வந்து கடன் இருக்கு அப்படின்னா, 1 வருஷத்துல நீங்க ரூ. 1,08,000 கட்ட வேண்டியது இருக்கும். இது வந்து நான் வந்து பேங்க்ல 70 பைசா அதாவது 100க்கு 70 பைசான்னு கிடைக்குது இல்லைங்களா? அந்த அமௌண்ட்ட கால்குலேட் பண்ணி ரூ. 1,08,000 நம்ம கட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னா, நீங்க எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, ரூ. 1,08,000 12ஆல வகுத்தீங்கன்னா ரூ. 9,000 வருது. இந்த 9,000த்த மாசம் மாசம் உங்களுடைய சேவிங் சேலஞ்ச் அதாவது மணி சேவிங் சேலஞ்ச் உங்களுடைய செலவுகளிலிருந்து குறைச்சு இந்த அமௌண்ட்ட சேவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. இத அப்படியே மாதம் மாதம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய அசல், வட்டி 2ம் கழியிற மாதிரி கட்டுங்க. அப்போ தொடர்ந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் குறையும். நீங்க சீக்கிரமா திருப்பிட முடியும். இது வந்து நான் அப்ராக்ஸிமேட்டா சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா இந்த வட்டியில கிடைக்குது அப்படின்னா லாபம் தான். பட் வந்து இத விட நீங்க அதிகமா இருக்கு அப்படின்னா, நீங்க அதுக்கு தகுந்த மாரி நீங்க 12ஆல டிவைட் பண்ணி நீங்க வந்து பணத்த சேமிச்சு திருப்புறதுக்கான முயற்சிகள பண்ணுங்க. அதே மாதிரி செலவுகளை குறைப்பது. இந்த செலவுகள மட்டும் நம்ம குறைச்சா தான் இங்க இருக்கிற பணத்த நம்மளால சேமிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவாய்ட் ஷாப்பிங். இப்போ வந்து கடன் கட்டுற வரைக்கும் நான் வந்து ஷாப்பிங்கே பண்ண மாட்டேன். என்னுடைய நீட்ஸ வந்து நான் தள்ளி போட்டுக்குவேன் அப்படிங்கிற டிசிஷன் வந்து கண்டிப்பா எடுங்க. அதே மாரி செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவை. நோ ஸ்பெண்டிங் டே. அதிகமா நீங்க வந்து நோ ஸ்பெண்டிங் டே அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதாவது வாரத்துல 2 நாள் நான் செலவே பண்ண மாட்டேன். மாசத்துல 4 நாளைக்கு நான் வந்து எந்த ரூ. 1 செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போறது பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஷாப்பிங். ஏன்னா நம்மளுக்கு வந்து போர் அடிக்குது. மொபைல் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா, திடீர்னு நம்ம ஒரு ஆப்புக்குள்ள போயிட்டு ஏதோ ஒண்ணு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு நினைப்போம். பட் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா, நம்ம மைண்ட் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கே வாங்கிடலாம். ஏன்னா இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஹவர் பேசிஸ்ல அது வந்து நீங்க வந்து 4 ஹவர்ஸ்க்குள்ள 2 ஹவர்ஸ்க்குள்ள வாங்குனீங்கன்னா, இவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து டெம்ப்ட் பண்றாங்க. அத பேஸ் பண்ணி நம்மளுமே வாங்கிர்றோம். அதனால அந்த மாதிரி ஆப்ஷன வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து கடன் கட்டி நம்மளுடைய நகைகள திருப்ப முடியும். ம் மைண்ட் கடைசியா நான் சொல்ற விஷயம், தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வேணும். கண்டிப்பா நம்மளாலயும் நகைகளா இருக்கலாம், கடன்களா இருக்கலாம். கண்டிப்பா நம்மளால பண்ண முடியும். நகைகள திருப்ப முடியும். கடன்கள தொ தொ நம்மளால அடைச்சுட்டு வெளியில வந்துர முடியும். அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்க மேல முதல்ல வைங்க. வச்சுட்டீங்கனாலே உங்க வந்து
எந்த ஒரு கடனையும் உங்களால அடைச்சிட முடியும். இத தான் நான் வந்து அடமானத்தில இருக்கிற நகைகள மீட்கிறதுக்கு பிளான் பண்ணி நான் பண்ணிட்டுருக்கிற விஷயங்கள். இந்த விஷயங்கள நீங்களுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க வீட்ல இருக்கக்கூடிய எந்த மாரியான கடனா இருந்தாலும், அல்லது அடமானத்தில இருக்கக்கூடிய நகையா இருந்தாலும் கண்டிப்பா உங்களால மீட்க முடியும். இத வந்து தொடர்ந்து பண்ணுங்க. உங்களுடைய நகைகள வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோவ இத்தோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.